சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. மேலும் இது மருத்துவமனை செல்லும் திட்டம் எனவும், அதனால் துர்கா ஸ்டாலின் கண்ணீரோடு இருக்காங்க. மேலும் இது அரசியல் பயணம் கிடையாது என தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஸ்டாலினோட உடல்நிலைக்கு என்ன ஆச்சு? மீண்டும் மருத்துவமனையா? இந்த தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது 7616 கோடி ரூபாய் முதலீடுகள் வந்ததா வெறும் வாய்க்கணக்கு போட்டு பேசுகிறாங்க. இந்த பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு ஈர்த்து வரப்பட்ட முதலீடுகள் என்ன என்ற வெளிப்படையான தகவல்கள் எதுவுமே இல்லை. உறுதியாக கொண்டு வரப்பட்ட முதலீடுகளை கேட்டால் வாய் திறக்க மாட்டுறாங்க. காரணம், அதில் 10% முதலீடுகள் கூட இங்கே வரலை என்பதே யதார்த்தம். முதல்வரில் இந்த பயணம் அரசு பயணமா அல்லது இன்ப சுற்றுலாவா என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் விமர்சிச்சிருக்காரு. அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கவும், அயலக தமிழர்களை சந்திப்பதற்காகவும் ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு 7 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்று சென்னையிலிருந்து விமானத்தில் அவர் ஜெர்மனி புறப்பட்டார். ஆனால் ஒரு சில வேண்டாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கிற ஹைடெக் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக போகிறாரு. இதனால் கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க என வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் முதலீடுகள் செய்ய தான் போனார் என சொல்லப்பட்டு வருது. முதல்வர் ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் முதல்வரின் செயலர்கள், பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சென்றிருக்காங்க. இந்த நிலையில் தமிழக முதல்வரின் பயணம் அரசு பயணமா அல்லது இன்ப சுற்றுலாவா என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மாநில முதல்வர் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் போவது சாதாரணம். ஆனால் இதற்கு முன்பு துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டுக்கு சென்றதாக சொல்கிறாங்க. இதில் மார்ச் 2022 துபாய் பயணத்தில் மட்டும் 6100 கோடி ரூபாய் முதலீடுக்காக MOUs கையெழுத்தானதாக சொல்கிறாங்க. இதில் இதுவரை முதலீடுகள் தமிழகத்திற்கு எதுவும் வரல. அதே போல் சிங்கப்பூர், ஜப்பான் பயணத்தின் போது 1342 கோடி, ஸ்பெயினின் பயணத்தின் போது 3440 கோடி, அமெரிக்கா பயணத்தின் போது 7616 கோடி ரூபாய் முதலீடுகள் வந்ததாக வெறும் வாய்க்கணக்கு போட்டு பேசுகிறாங்க. இந்த பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு ஈர்த்து வரப்பட்ட முதலீடுகள் என்ன என்ற வெளிப்படையான தகவல்கள் எதுவுமே இல்லை. MOUs கையெழுத்தானதாக சொல்லப்பட்ட நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்களை தவிர வேறு எந்த நிறுவனங்களையும் தமிழகம் அழைத்து வந்து தொழில் தொடங்க வைக்க முழுமையாக தவறிவிட்டது திமுக அரசு. திமுக ஆட்சியில் 10.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து விட்டோம், இதன் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்று காணல் நீர் கணக்கு பேசும் அவர்கள் இதுவரை அதில் உறுதியாக கொண்டு வரப்பட்ட முதலீடுகளை கேட்டால் வாய் திறக்க மாட்டுறாங்க. காரணம், அதில் 10% முதலீடுகள் கூட இங்கே வரல அப்படி என்பது தான் யதார்த்தம். மீண்டும் 5வது முறையாக வெளிநாடு பயணம் போகிறார் முதல்வர். இந்த 10 நாள் பயணத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே தொழில் முனைவர்களை சந்திக்க திட்டம். மீதம் இருக்கிற அனைத்து தினங்களிலும் தனது மருமகன் சபரீசன் முதல்வரின் தந்தை பெயரில் உருவாக்கிய இருக்கை தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ராமசாமி பெயரில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இது இன்ப சுற்றுலா தான் என அவர் விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு.